Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாலசிங்கம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி பதில்? அனைவருக்கும் வணக்கம். 4 ஆண்டுகள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாதவர், மக்களிடத்தில் செல்லாதவர், ஒரு எதிர்க்கட்சி இருக்குது என்பதே தமிழ்நாட்டுக்கு தெரியாத வகையில் அவருடைய செயல்பாடு இருந்தது. இப்பொழுது தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால இப்போ தான் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போயிட்டார். மக்கள் பிரச்சனைகளில் மக்களுக்கான போராட்டங்களையும் முன்னெடுக்காத ஒரு அரசாக தான் ஒரு கட்சியாக தான் எதிர்கட்சியாக தான் இருந்தது. எந்த பிரச்சனை எதிர்கட்சி ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஏதாவது பிரச்சனைக்கு அதிமுக குரல் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம்? எந்தெந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் செய்தது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு சாம்சங் எதிர்க்கான போராட்டம் நடத்தினாங்களா? வேங்கவேலுக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்களா? வேற எந்த பிரச்சனைக்கு? இப்போ கவினுடைய படுகொலைக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்களா? எதுவுமே எந்த போராட்டம் மக்கள் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் அவங்க வாய் திறக்காம இருந்தாங்க. அவங்களுடைய அதிமுகவினுடைய பாலிசி எப்படின்னா 4 ஆண்டுகள் அமைதியா இருப்பாங்க. தேர்தல் வருகிற அந்த ஆண்டில் தான் அவங்க வேலை மக்கள்கிட்ட போவாங்க. அது நேரடியாக இப்போ தேர்தலுக்கு போயிருக்கிறாங்க. தேர்தலில் ஒரு அரசியல் செய்யணும்னு பண்ணணுன்றதுக்காக ஒரு பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன கேட்குறாரு? வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. வெள்ளை அறிக்கைனா என்ன? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த காலத்தில் வெள்ளை அறிக்கை என்பது ஒயிட் ஃபோல்டரில் வச்சு கொடுத்தாங்க. அதையே இப்போ கேட்டுருக்காங்க. வெள்ளை அறிக்கை என்பது அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்டாக செய்திகளை சொல்லுங்க அப்படின்றது அதுக்கு பொருள். அப்போ டிரான்ஸ்பரண்டாக செய்தியை கேட்கணும். இப்போ அவர் கேட்டிருக்காரு. அதே பழனிசாமி அவர்கள் 2019 சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை திமுக அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற போது அவர் என்ன பேசினாரு? வெள்ளை அறிக்கையா என்னன்னு தெரியலன்னு சொன்னவர் தான் பழனிசாமி அவர்கள் சொன்னார். இருக்கு வீடியோ இருக்கு சொன்னவர். அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த எம்.கே. ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வெள்ளை அறிக்கை நிதி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வெள்ளை அறிக்கை தருவோம்னு சொன்னார். பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் ஆன பிறகு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு கூட பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளம் சம்பந்தமா ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாரு. அப்போ அவங்க ஆட்சியில எந்த வெள்ளை அறிக்கையும் கொடுக்கல. மேடம் சொன்னாங்க அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தப்போ எல்லா அறிக்கைகளும் எல்லாம் தரவுகள் எல்லாம் இருக்கு, சட்டமன்றத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸாக சொன்னாரா? இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு, இந்த கம்பெனி இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குதுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக சொன்னாரா? ஒட்டுமொத்தம் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம், இவ்வளோ லட்சம் கோடி, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு பிறகு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க சட்டமன்றத்தில் இருக்குது அந்த தரவுகள் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அவர் என்ன முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்குது. 10 லட்சம் கோடிக்கு மேல இந்த முதலீடுகள் ஈர்க்க உள்ளோம். அதே மாதிரி ஏறத்தாழ ஈர்த்துள்ளோம் 32 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்று அதுல நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல 75% ஏறத்தாழ 25 லட்சம் ஏறத்தாழ 75% நிறைவேற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது இப்போ இது சம்பந்தமா நீங்க டீடைல்ஸ் கேட்கலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரா ஆளுங்கட்சியே அரசே நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கலனாலும் இந்த அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஒரு விவரத்தை கேட்கிற போது யார் கேட்டாலுமே ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ அது வெளிப்படைத்தன்மையான ஒரு அறிக்கையை கேட்கிற போது கொடுத்துதான் ஆகணும். அது அந்த அரசுக்கான பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் அந்த அறிக்கையை அந்த கேட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த அறிக்கையை சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா நம்ம என்ன கொஸ்டின் பண்றோம்னு சொன்னா, இவங்க சொன்னாங்க விசிகாலாம் எதுவுமே கேட்கறது இல்லை, அவங்க அவங்களுடைய உரிமைகளே கேட்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல, மக்கள் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு என்ன. அதிமுக 4 ஆண்டுகள் தூங்கிட்டு இருந்த அதிமுக விசிகாவை பத்தி சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது.
எந்த விதத்திலுமே ஒரு கூட்டணி கட்சியா இருந்து கொண்டு பல்வேறு போராட்டங்கள் சட்டமன்றத்துக்குள்ள எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு தானே இருந்தாரு. யாரு கேட்டாங்க? சட்டமன்றத்துல என்ன பண்ணீங்க? சட்டமன்றத்துல மட்டும் போதுமா? அப்ப மக்கள் கிட்ட போக மாட்டீங்க? இல்ல சட்டமன்றம் மூலமா மக்கள்கிட்ட தானே அது வெளியில வருது. மக்கள் கிட்ட யார் போவாங்க? அப்ப தேர்தலுக்காக போவீங்களா? ஓட்டு வேணும் போது மட்டும் மக்கள் கிட்ட போவீங்க. மற்ற சமயத்துல ஏதாவது பிரச்சனைக்கு சட்டமன்றத்துல குரல் கொடுக்காம இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனை எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த பிரச்சனைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தல, தலைவர் ஏற்றி தமிழர் வந்து அதுக்காக குரல் கொடுக்கல, போராட்டம் நடத்தலன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை போராட்டங்கள் அதிமுக நடத்திருக்குன்னு சொல்லுங்க. எதுவுமே பட்டியல சசிரேகா அவர்கள்ட்ட நான் அதிமுக குறுக்கிட வேணாம்னு பார்த்தேன். இவர் இந்த டாபிக்ல இருந்து வெளியில போயிட்டாரு. சரி, அதிமுக பிஜேபியில வந்து ஏதாவது இத பத்தி பேசிருக்காங்களா? ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வந்து வேலை தரணும்னு பிஜேபி சொல்லி இருக்குது. 17 லட்சம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாங்க வந்து பணம் போடுறோம்னு சொல்லி இருக்கு. பண்ணிருக்காங்களா? அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்களா? மோடி இத்தனை பாலசிங்கம் சார் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த நம்பர்ஸ் 25 லட்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். இதுல உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அது உடனே வந்து வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகிறதுக்கான அது ஒரு பிளான். அது கிளியர் என்ன கிளியர் பண்ணிருக்காருன்னா பாலசிங்கம் சார் என்ன அது சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா 75% நிறைவடைந்து விட்டது. அப்போ 75% 32 lakhsன்னு சொல்லலை, 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ 25 lakhs என்ன இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல உங்களுடைய பார்வை என்ன? கிடைச்சிருச்சா? ஏன்னா இதே துல்லா சார் 32 லட்சத்துக்கு மேலேயே வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு டேட்டா சொல்றாங்க. பாலசிங்கம் சார் என்ன சொல்றீங்க? அதாவது தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி பெற்றதுனால தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் எல்லாம் வந்த பிறகு தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து இந்த திமுக ஆட்சியில் அதிகமான முதலீடுகள் வந்த பிறகு தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலம் தான் இன்னைக்கு வந்து ஜிடிபியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கணும். தனிநபர் வருமானத்தில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் 1,14,000. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 1,96,000 கோடி, 96,000 ரூபாய். 2 மடங்கு. அப்ப கல்வியிலும் 2 மடங்கு, தொழில் வளர்ச்சியிலும் 2 மடங்கு, ஜிடிபியிலும் 2 மடங்கு. இன்னைக்கு ஜிடிபி எக்கனாமிக்கல் பொருளாதார வளர்ச்சியில் 6.5 இந்தியா. ஆனா தமிழ்நாடு எவ்வளவு? 11.19. அப்ப எல்லா வகையிலுமே 2 மடங்காக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது. அப்ப எப்படி அந்த வளர்ச்சி இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து இருக்கிற காரணத்தினாலதான் இருக்குதா? இருக்கிற காரணம்ங்கிறது ஓகே. இல்ல தனிநபர் வருமானம் வர இருக்குதா? தமிழ்நாட்டுல 23-24 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசம் தனிநபர் வருமானத்துல எங்க இருக்கு? அதுல 1/3 பங்கு தான் இங்க பாப்புலேஷன் இருக்குது. இந்த 1/3 பங்கு பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தனிநபர் வருமானத்துல இந்தியாவை காட்டிலும் டபுளா வந்து தனிநபர் வருமானம் வருது. தமிழ்நாட்டுல வேலையில்லா பிரச்சனை இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்துறீங்க நீங்க சொல்ல முடியாது. ஆனா இந்த 25 லட்சம் ஒட்டி அதுல எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குது என்பதை வந்து அரசு தெளிவுபடுத்தணும். அதுல வந்து அதுதான் அது எப்படி தெளிவுபடுத்தணும்? அரசு தெளிவுபடுத்தணும். எப்படி தெளிவுபடுத்தணும்? ஆமா, ஒரு அறிக்கையை கொடுக்கலாம். வெள்ளை அறிக்கை என்பது என்னங்க? அது வந்து வெள்ளைக்காரன். அப்ப நீங்களும் கேக்குறீங்க வெள்ளை அறிக்கை கேக்குறீங்க. வெள்ளை அறிக்கை என்பது இல்ல, அது தெளிவுபடுத்த வேண்டியது அரசு. இருங்க, இது வெள்ளை அறிக்கைன்னா என்ன தெரியுங்களா? அதாவது பிளாக்னா வந்து அறியாமை, இருட்டுல இருக்குது, சீக்ரெட்ல இருக்குது. அது வெள்ளை அறிக்கை. அவன் நீல அறிக்கைன்னு வச்சிருந்தான், பச்சை அறிக்கைன்னு வச்சிருந்தான், மஞ்சள் அறிக்கைன்னு வச்சிருந்தான் வெள்ளைக்காரன். அதையே நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வேண்டாம். அந்த விவரங்கள் வேணும். அப்படிதான் விவரங்கள் வெளிப்படைத்தன்மையா கொடுங்கன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குது? அரசு அது இவங்க வெளிநாட்டு பயணம் போனது எதுக்கு? அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு. அதை வந்து தெளிவுபடுத்த போறாங்க. தெளிவுபடுத்தலைன்னா கேளுங்க. நீங்க எதிர்கட்சியா நீங்க கேட்க வேண்டிய கடமை இருக்குது. நாங்களும் தான் வந்து கேட்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல கேக்குறீங்க. ஆமா, கேட்கலாம். நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல 25 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்பு உருவாயிடுச்சு, நீங்க உறுதியா இருக்கீங்க. அரசு சொல்லி இருக்கிறாங்க, நாங்க நம்புறோம். அதை நாங்க நம்புறோம். ஆனாலும் வந்து அவங்க வெளிப்படையே வெளியிடட்டும். இத்தனை லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்ப வேலை வாய்ப்பு களத்துல இருக்கக்கூடிய விசிகா ஒரே நிமிஷம் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படி வேலை வாய்ப்புகள் இங்க வந்து இல்லாம இருந்திருந்தா தொழில் வளர்ச்சி வந்திருக்காது. ஒரே நிமிஷம். வேலை வாய்ப்பு ஒரு பரந்துபட்ட பார்வையில வருமானம் வந்திருக்காது. ஒரு பரந்துபட்ட பார்வையில நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் பாலசிங்கம் சார் அப்படிதான் கிராமங்களுடைய எல்லா எல்லைகளுக்கும் போகக்கூடியவங்க.
இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் 25 லட்சம் கிரியேட் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வேலையில இருந்திருப்பாங்க, இந்த முதலீட்டு மூலமாவும் அந்த நிறுவனங்கள் மூலமாவும். அப்படி இருக்குதான்னு கேட்குறேன். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க வேலை வாய்ப்புகள்னு சொன்னா 2 வகையான வேலை வாய்ப்புகள். ஒன்று டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். 2 வகையான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்திருக்கிற முதலீடுகள் எல்லாம் ப்ரைவேட் தானே, தனியார் துறை தான் வந்திருக்குது. அப்போ தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களாக இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்பு முகாமாக நடத்துகிறாங்க, அரசாங்கமே நடத்துகிறாங்க. அப்போ அந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் வந்து எல்லா கம்பெனிகளும் போய் தனியார் கம்பெனிகள் போய் கலந்துக்கிறாங்க. அந்த தனியார் கம்பெனிகள் மூலமாக வந்து எவ்வளோ பேர் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. அதனுடைய விவரம் வேணா எங்களுக்கு இப்போ கரெக்டாக எங்களால் சொல்ல முடியும். முழுமையாக இருக்கு, வேலையில்லா பிரச்சனை இல்லை, வேலையில்லா பிரச்சனை இருக்குது. வேலை வாய்ப்பு அதுக்காக தான் முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்றது. இங்க வந்து வேலை வாய்ப்பின்மை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அது யதார்த்தமான உண்மை தானே. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிம்பிளா நம்ம இந்த டைமுக்குள்ள 25 lakhs ஃபுல்ஃபில் ஆயிருக்குமா இல்ல எவ்வளவு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நான் முதல்வர் சொன்ன அந்த 75% நான் நீங்க கள அரசியல்வாதிங்கிறதுனால திரும்ப கேட்கிறேன். முதல்வர் சொல்றதை நம்புறது ஒரு பிரதான கட்சி கூட்டணி கட்சியா நீங்க சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஒரு கள அரசியல்வாதியா இந்த கேள்வி கேட்கிறேன். ஆனாலும் கூட இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. அதனாலதான் ஆமா இல்லன்னு சொல்லலையே. எவ்வளவு வந்திருக்கும்னு கேக்குறேன் சார். எவ்வளவு நான் எப்படி எஸ்டிமேட் ஒரு அப்ராக்ஸிமேட் உங்களுக்கு சார் பாலசிங்கம் சார், நீங்க களத்துல உங்களுக்கு ரியாலிட்டி தெரிந்தவர், அதனால அமைச்சரே சொல்ல மாட்டாரு. அப்ப இவர் எப்படி சொல்வார் சொல்லுங்க, எப்படி சொல்வார்? ஒரு இப்ப என்ன இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு கேட்டா இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கே உங்களுக்கு தெரியாது. நாங்க அரசாங்கத்தில் இல்ல, ஒரு தோழமை கட்சியா இருக்கிறோம். ஆனாலும் கூட வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இன்னும் கூட வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. இது என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நாங்க 1920 வந்து எங்க தலைவர் போயிட்டு வந்த பின்னாடி நாங்க என்னென்ன பண்ணோம் இங்க. சரி ஒன்னே ஒன்று மட்டும் நான் கேட்கிறேன். 1000 கோடியில் அமெரிக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாருல்ல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த அண்ணன் எடப்பாடியார். தலைவாசல்ல ஒரு பூங்கா அமைச்சோம். நமக்கு இருக்கக்கூடிய பசுக்கள் வந்து காலையில 4 லிட்டர், சாயந்தரம் 4 லிட்டர், 8 லிட்டர் கறக்குது. அங்க இருக்கிற கலப்பின பசுக்கள் 40 லிட்டர் கறக்குது. அட்லீஸ்ட் நம்ம சூழலுக்கு ஒரு 20-25 லிட்டர் கறந்தா கூட விவசாயிகள் மேன்மை அடைவார்கள்னு 1000 கோடிக்கு தலைவாசல்ல பூங்கா அமைச்சோம். இன்ன வரைக்கும் ஏன் சார் மூடி வச்சிருக்கீங்க? அது அமெரிக்காவை பார்த்து பஃபலோ பூங்காவை பார்த்துட்டு வந்து தான் இங்க அமைச்சார். ஏன் சார் மூடி வச்சிருக்கீங்க? அது அமெரிக்க பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் சார். ஏர் ஆம்புலன்ஸ் அமைப்பதற்காக லண்டன் போயிருந்தாரு சார். நாங்க ஒப்பந்தம் கூட போட்டோம் சார் அங்க கிங்ஸ் ஹாஸ்பிட்டலோட. இன்னைக்கு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு எழுத்தாவது உங்களால அடுத்த வைக்க முடிஞ்சுதான் சொல்லுங்க. இல்ல எய்ம்ஸ் நான் சொன்னேன் இதே இதுல சொல்லுங்க. ஒரு விமர்சனம் அன்னைக்கே வந்தது. செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சரி 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொன்னாங்க. அதுல 10% இருந்து 15% தான் வந்துச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அன்றைய அதிமுக ஆட்சி. ஆனா ஸ்டாலின் அவருடைய இதுல வந்து இன்னைக்கு இவ்வளவும் கிடைச்சிருக்குன்னு அவங்களே அறிக்கை கொடுத்திருக்காங்க. நாள்தோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. 16-21 பேசுங்க சார். இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வெறும் வெற்று காகிதத்தை காட்டுறாரு. அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு போயிட்டு இருக்கு. 4 வருஷத்துக்கு மாநிலத்தில இருந்து இன்னைக்கு ஒரு பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியுதா சார் உங்களால? வெளி மாநில ஒர்க்கர்கள் இன்னைக்கு அங்கே தமிழ்நாட்டில் அதிகமா வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத